ரைட், ஓகே. இப்போ ஹெடிங்கை போடுங்க. அட்கீன்கள் அப்படின்னு ஹெடிங்கை போடுங்க. ரைட், காப்பி எடுங்க, காப்பி எழுதுங்க. அட்கீன்கள்னு சொல்லி ஹெடிங்கை போடுங்க. நாங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து அல்கேன் தொடர்பான அவ்வளவு விஷயங்களையும் கதைச்சாச்சு. ஒரு 2 கிளாஸ்ல நம்ம கதைச்சு முடிச்சிருக்கோம். இன்னும் நாங்க அந்த டியூட்டை நம்ம இன்னும் நிரப்பலாம்னு நினைக்கிறேன். டியூட் நிரப்புற வேலையை நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு செய்வேன். அல்கேன்லாம் சேர்த்து இப்போ நம்ம இன்னும் டியூட் நிரப்புற வேலையை நாங்கள் அடுத்த கிளாஸ் செய்வோம். ரைட், இப்போதைக்கு அல்கேன் ஹெடிங்கை போடுங்க. ஒரு தாள் எடுத்தாடி நீங்க எழுதிட்டு போற கோப்பியில ஹெடிங்கை போடுங்க. அட்கீன்கள் பெருசா ஹெடிங் போடுங்க. இது படிக்கிற 2வது தொழிற்படு கூட்டம். ரைட், அட்கீன்கள்னு சொல்றது 2வது தொழிற்படு கூட்டம். 1வது அட்கீன்கள். நினைவுக்கு தானே ஹெடிங் போடுற ஸ்டைல் எப்படின்னு சொல்லி ஒரு 14 15 வகையான தொழிற்படு கூட்டங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் ஹெடிங் போட போறோம். ரைட், அல்கீன்கள் ஹெடிங் போடுங்க. இங்கிலீஷ்ல அல்கீன்ஸ் அப்படின்னு எழுதுறது, தமிழ்ல அல்கீன்கள். இந்த ஹெடிங் போடுங்க பாப்போம். ஒரு புது பேஜ் ஒன்ல ஹெடிங்க போடுங்க. புது பேஜ் ஒன்ல ஹெடிங்க போடுங்க. ரைட், இப்ப நம்மளுக்கு அல்கீன்னா என்ன முதலாவது விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே. அல்கீன்னு சொல்றது sp2 கார்பனை மெயினா வச்சிருக்க சேர்வைகள் அல்கீன். ரைட், அதாவது sp2ன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு கார்பன் இருக்கல, அதுனா எங்களுக்கு அப்ப ரெட்டை பிணைப்பு கார்பன். அப்படிங்க இதுக்கு நாங்க மெயினா சொல்றது யார், எங்களுக்கு மெயினா யார் இருக்கா இதுல, எங்களுக்கு இரட்டை பிணைப்பு கார்பன். அப்ப இரட்டை பிணைப்பு கார்பன் அணுக்களை பத்தி உள்ள சேதன சேர்வைகளோட ரசாயனவியலுக்கு தான் நம்ம ஆல்கீன்னு சொல்றது. விளங்குச்சா? டபுள் பாண்ட் கார்பன். அப்ப ஒரு டபுள் பாண்டா 2 டபுள் பாண்டா? நம்ம சிலபஸ்ல ஒரு டபுள் பாண்டுக்கு தான் நம்ம தாக்கங்களை செஞ்சு பழகுறது. இன்கேஸ் தாக்கங்கள் தரக்குள்ள 2 டபுள் பாண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தரலாம். ஆனா பெயரீடு சமபகுதியம் வரைகிறது அப்படியெல்லாம் நாங்க பாக்குறது ஒரு டபுள் பாண்ட் கொண்டது. விளங்குச்சா இல்லையா? ஒரு டபுள் பாண்ட் கொண்டதுன்னா இந்த மாதிரி கவனிங்க. ஆல்கீன் நீங்க எழுதுனீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இந்த இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன் இப்படி எழுதணும்னு சொல்லுங்க. இந்த கார்பன் கலப்பு உங்களுக்கு தெரியும். இந்த கார்பன் கலப்பு இங்கே sp2 கலப்பு, சரியா இல்லையா? இந்த கார்பன் கலப்பு என்னது? sp2 கலப்பு. இந்த கார்பன் கலப்பு எங்களுக்கு sp2 கலப்பு. ரைட், இப்ப ஆர்கானிக் பிளஸ் ஜெனரல்னு சொல்லி யூனிட் 2ல படிப்பிக்கக்குள்ள இந்த கலப்பு நிலைகள் எல்லாமே நாங்க படிச்சிருக்கோம். அப்ப இதுல இருக்கிறது யார் யார் பிணைப்புகள், எங்களுக்கு சிக்மா பிணைப்பொண்ணும் பை பிணைப்பொண்ணும் இதுக்கு காணப்படுது. சரியா இல்ல? யார் யார் இருக்காரு, எங்களுக்கு சிக்மா பிணைப்பொண்ணும் பை பிணைப்பொண்ணும் இதுக்கு எங்களுக்கு காணப்படுறாரு. ரைட், அப்ப இது வந்து நிரம்பாத சேர்வைகள். சரிதானே? இவர் என்ன சேர்வை, எங்களுக்கு ஒரு நிரம்பாத சேர்வைகள். டியூட்ல நோட்டெல்லாம் இருக்கனால இப்ப நம்ம பேசிக்கா ஸ்டார்ட் பண்றதுனால நான் சாதாரண தேவையான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ரைட், நிரம்பாத சேர்வைகள், நிரம்பாதவை. ரைட், அடுத்த விஷயம் சக்கரமற்ற அட்கீன்கள். யார், எங்களுக்கு சக்கரமற்ற அட்கீன்களோட மூலக்கூட்டு சூத்திரம் என்னன்னா CnH2n. CnH2n. ரைட், இதை போய் எழுதிடுங்க பாப்போம். ஹெடிங்கு கீழே அழகா எழுதிடுங்க இது.
ரைட், ஓகே. இப்ப நம்ம அட்கேன்களுக்கு பார்த்த மாதிரி அட்கேன்களுக்கும் குடும்ப அங்கத்தவர்களை பத்தி பார்க்க போறோம். ரைட், என்னென்ன குடும்ப அங்கத்தவர்கள் சொன்னா, ரைட், அட்கேன் கார்பன் ஸ்டார்ட் ஆனிச்சு ஒரு கார்பன்ல இருந்து, என்ன நினைவு மீத்தேன் எழுதினோம் நாங்க. அதே மாதிரி தான் இங்க எங்களுக்கு ஒரு கார்பன்ல அல்கீன் ஸ்டார்ட் பண்ண இயலாது. ஏன்னா ரெட்டை பிணைப்பு கொண்டு வர குறைஞ்சது எத்தனை கார்பன் வேணும் எங்களுக்கு? 2 கார்பன் அணுக்கள் தேவைப்படும். ரெட்டை பிணைப்பு கொண்டு வர 2 கார்பன் அணுக்கள் எங்களுக்கு தேவைப்படும். எனவே அட்கீன் ஃபேமிலியில, ரைட், நல்லா கவனிச்சிங்க, அட்கீன் ஃபேமிலி உள்ளுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெம்பர் ஸ்டார்ட் ஆகுறது எத்தனை கார்பன்ல? 2 கார்பன்ல. ரைட், அப்ப முதலாவது நம்ம அப்படி எழுதுவோம். கவனிங்க, 2 கார்பன் அணுல வர முதலாவது அட்கீன் நான் வரைஞ்சி எழுதிக்கிட்டு போறேன், போர்டு அழகா பாருங்க. ரைட், இப்ப 2 கார்பன், இந்த 2 கார்பன் உள்ளுக்கு கார்பன் உதாரண கார்பன், இங்க டபுள் பவுண்ட் கார்பன், கார்பன் வரும் எங்களுக்கு டபுள் பவுண்ட் கார்பன் ஒண்ணு. இந்த டபுள் பவுண்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் எங்களுக்கு தெரியும். அப்ப இவருக்கு ஒரு ஹைட்ரஜன், இவருக்கு ஒரு ஹைட்ரஜன், சரிதானே? 2 ஹைட்ரஜன். ரைட், இது எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் அடிப்படையில கிளியர் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுங்க. இப்ப நான் நிறைய அட்கீன்களை ஒரே இதை வரைய போறனால இது தொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் வரைகிறதுக்கு. நீங்க 2 கார்பன்ல கார்பன் டபுள் பாண்ட், இந்த கார்பன் டபுள் பாண்ட். அப்ப இவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பிணைப்புகள் எங்களுக்கு தேவை? 2 பிணைப்புகள் தேவை. அந்த 2 யாரும் எங்களுக்கு ஐதரசன் அணுக்கள். 2 யாரும் எங்களுக்கு ஐதரசன் அணுக்கள், சரியா? இது நாங்க விண்டோலாம் திறந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம், ஜன்னல திறந்த மாதிரி. இப்ப பொண்டெல்லாம் மூடி வரைஞ்சா எப்படி வரைகிறேன்? பொண்டெல்லாம் மூடி வரைஞ்சா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், சரியா? நீங்க கவனிங்க, CH2 CH2. ரைட், இப்போ கொஞ்சம் கவனிங்க, மேலுள்ள கார்பன்ல உள்ள அந்த அணுக்களோட நிலையை என்னால மாத்த முடியும். இந்த அணுக்களோட நிலையை என்னால மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்னா, இது sp2 கார்பன் தானே, இவர் எங்களுக்கு ஒரு sp2 கார்பன். இவர் எங்களுக்கு ஒரு sp2 கார்பன்னால கவனிங்க இப்படி வரையலாம் என்னையால. அதே மாதிரி விண்டோ எல்லாம் திறந்து தான் வரைய போறேன், ஜன்னல் திறந்து அந்த பொண்டை திறந்து வரைய போறேன். ஆனா நான் கேத்திர கணிதம் அடிப்படையில இவரோட வடிவம் தலமுக்கோணத்துக்கு வார மாதிரி வரைய போறேன், சரியா இல்லையா? அது இது வரையலுமே இல்லாதான், கிளியரா? சரி, அப்ப விண்டோ மூடியும் வரைஞ்சாச்சு. இவரோட பேர், இவரோட பொது சூத்திரம். இப்ப 2 கார்பன் தானே இருக்காருங்க பாருங்க, 2 கார்பன் 4 ஹைட்ரஜன், கார்பன் 2 ஹைட்ரஜன் 2, ஒவ்வொரு கார்பனுக்கும் ஹைட்ரஜன் 2, அப்ப மொத்தம் ஹைட்ரஜன் எத்தனை? 4. எனவே இவரோட சூத்திரம் எழுதுனீங்கன்னா இவர் யார் எங்களுக்கு? C2H4. இவர் யார் எங்களுக்கு? C2H4 தான் இவரோட சூத்திரம். ரைட், ஏன்னா கார்பன் ஸ்டார்ட் ஆகுறது H 2 கார்பன்ல இருந்து, அப்ப H. ரைட், எப்படி பேர் முடியும் எங்களுக்கு? ஈன், அப்ப எதீன் அப்படின்னு முடியும் பேர், சரியா இல்லையா? எதீன் சொன்னது வேற நினைச்சா, இதான் முதலாவது மெம்பர். அப்ப முதலாவது அணுவை நாங்க வரைஞ்சாச்சு, முதலாவது மூலக்கூறை நாங்க வரைஞ்சாச்சு. ரைட், 2 கார்பன்ல இவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்து நாங்க வரைய போறது 3 கார்பன்ல. சொன்னீங்க 3 கார்பன்ல உள்ளதை பத்தி வரைய போறேன். 3 கார்பன்ல உள்ளவங்க. ரைட், இப்ப முதலாவது 3 கார்பன்ல இருக்கக்குள்ள கவனிங்க, இப்ப இந்த பேரிட் எல்லாமே ரொம்ப முக்கியம். இன்னொரு கார்பன் இருக்காரு, இங்க இன்னொரு கார்பன், இங்க இன்னொரு கார்பன். இப்ப டபுள் பவுண்ட் தானே நாங்க செட் பண்ண போறோம். இதுல 3 கார்பன் இருக்கனால எங்கனையாச்சும் பிரச்சனை இல்லை, டபுள் பவுண்ட் இங்கன போடலாம் அல்லது இங்கன போடலாம். பழமையா இங்கன போட்டு வரைகிறேன், இப்படிதான் வரைகிறது நாங்க தொங்கல்ல போட்டு. ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இதில் ஹைட்ரஜனால கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இதுக்கு 3 ஹைட்ரஜன் செட் ஆகணும் எங்களுக்கு. இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், அப்புறம் இன்னொரு ஹைட்ரஜன், அப்புறம் இன்னொரு ஹைட்ரஜன், திருப்பி இன்னொரு ஹைட்ரஜன், சரியா? இப்ப விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி வரைஞ்சா இப்படி வரைஞ்சோம் தானே? அந்த அதே மாதிரி சொல்லுங்க பாப்போம், விண்டோல மூடி சொல்லுங்க பாப்போம். இவருக்கும் இவருக்கு எழுதுனா கவனிங்க, CH3. ரைட், இந்த சிக்மா பண்ண மூடுறேன், CH மேல உள்ள ஹைட்ரஜன் பண்ண மூடிட்டேன், டபுள் பண்ட மூடல, டபுள் பண்ட அப்படியே வைக்கிறேன், திருப்பி CH2, சரியா இல்லையா? பேரு தானே? ரைட், இவருக்கு பேர் என்னன்னா, இவர் எத்தீன். அவர் யாரப்ப எங்களுக்கு? அவரு ப்ரோப். ஏன்னா 3 கார்பன் தானே, ப்ரோபேன் எழுதணுமே, அந்த மாதிரி இவர் ப்ரோப் ஈன். எங்களுக்கு ப்ரோபீன், இவங்களுக்கு ப்ரோபீன். ரொம்ப முக்கியமான ஒரு கார்பன் தான் யார் எங்களுக்கு? இந்த 3 கார்பன்ல வர ப்ரோபீன். அடிக்கடி எங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி இந்த ப்ரோபீன் பத்தில இருந்து கேட்பாங்க. நல்ல ஸ்ட்ரக்சரை பாத்துங்க, அதுக்கப்புறம் இதை நான் வகைப்படுத்துவேன் தாக்கம் எழுதக்குள்ள. சமச்சீரான அட்கீன்கள், சமச்சீரற்ற அட்கீன்கள்னு சொல்லி இந்த வகை உனக்கு கொண்டு வருவேன். ரைட், அடுத்த விஷயம் கவனிங்களே, 4 கார்பன், அடுத்து 4 கார்பன். உங்களுக்கு தெரியும் நாங்க எந்த ஸ்டைல்ல இதை படிக்கணும்னு சொல்லி நம்ம எழுதுறது வளமை. ABCDன்னு ஒரு மெத்தட் எழுதணும், என்ன இருக்கா? டியூட்ல அதெல்லாமே இருக்கு. நம்ம அட்கேனுக்கு எழுதிருப்போம்னு நினைக்கிறேன், வந்து கட்டமைப்பும் பேரிடும். ஏன்னா
அறிமுகம்னு ஒன்று எழுதியிருப்போம். பிக்கு வந்து கட்டமைப்பு பேரிட சமப்பகுதியம் எழுதியிருப்போம். தாக்கங்கள், உருவாகும் விதம், பரிசோதனை எல்லாம் எழுதியிருப்போம். அதே நம்ம இன்னொருக்கா கொஞ்சம் இதுக்கு எழுதுவோம் நாங்க, ரைட்? முதல் அட்கின்களை விளங்கிக்குவோம். அடுத்த விஷயம், 4 கார்பன் அட்கின்னா உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த அட்கேன்ல கிளை வரைஞ்சோம் நாங்க. கொஞ்சம் அட்கேன் நோட் இருந்தா 4 கார்பனுக்கு எப்படி அட்கேன் வரைஞ்சிருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து பாருங்க பாவம். அது விளங்காம எனக்கு இப்ப இதை படிப்பிக்கே இல்லாது. நோட் உள்ளவங்க அதை கொஞ்சம் பெரட்டி பாருங்க. நாலு கார்பன் அட்கேன் நோட்டை கொஞ்சம் பெரட்டி பாருங்க. அதுல அவ்வளவுமே இருக்கும் தரவுகள். இருக்கா? ரைட், எழுதிருக்கோம் தானே நாங்க. ரைட், யாரும் அட்கேன் படிச்சு இல்லாட்டி தயவு செஞ்சு அந்த லெசன் எடுத்து பாத்துங்க. நம்ம 4 கார்பனுக்கு 2 ஸ்ட்ரக்சர் அட்கேன்கள் வரைஞ்சிருப்போம். அதாவது உருவாகிற கிளை அடிப்படையில் என்ன இருக்கா? ரைட், கொஞ்சம் கவனிங்களே. எப்படி அந்த கிளை? முதலாவது கிளை இப்படி 1 2 3 4 நாலுமே நேரிய கிளையா இருக்கும். அடுத்த கிளை கொஞ்சம் உடையும். என்ன இப்படி நல்ல விளங்கிங்க. சமபகுதியம் வரையக்குள்ள நான் சொன்னேன் ஒரு கொப்பி எடுத்து நம்ம இன்னொருக்கா சமபகுதியம் வரையணும், திருப்பி பேரிடுகளை செய்யணும்னு சொல்லி. இன்னொருக்கா இதை உங்களுக்கு அப்படியே சமபகுதியம் கொப்பியில எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல உள்ள அமைப்புகளை யார் யார் அட்கின் முதல்ல இருக்கா, ரெண்டாவதா இருக்கா, மூணாவதா இருக்கான்னு விளங்காம எங்களுக்கு ஒரு எடுத்தோடனே தாக்கத்தை என்ன செய்ய முடியாது, அட்கின்களுக்கு செய்ய முடியாது. ரைட், ஒரு விஷயம். அப்ப இங்க டபுள் ஒன் போடக்குள்ள இதுல 2 ஸ்ட்ரக்சர் வரையலாம். ஹலோ கவனிக்கல, இதுல 2 ஸ்ட்ரக்சர் வரையலாம். முதலாவது ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இந்த கார்பன் இருக்காரு தானே, இது எப்படி வரைகிறது, மெத்தட் என்ன, இதோட சீக்ரெட் என்னன்னு சமபூஜ்யத்துல சொல்லி தரேன். இப்ப ஜஸ்ட் நீங்க வரைகிறத எடுத்துக்கங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் இதுல இருக்குன்னு சொல்லி விளங்குச்சா? ஆர்கியூ பண்ண தேவையில்ல. இது எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தேவையில்ல. எப்படி வந்திருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம வரைகிறதுன்னு சொல்லி சமபகுதியம் படிப்பிக்கக்குள்ள இன்னொருக்கா சொல்லி தருவேன். விளங்குச்சா? இந்த 2 அட்கினை எப்படி வரைகிறதுன்னு. இப்ப எடுக்க வேண்டிய ஒரே ஒரு நாலேஜ் என்னது, இந்த 4 கார்பனுக்கு கீழே எத்தனை அட்கின் உங்களால வரைய முடியும்? 2 அட்கினை வரைய முடியும். அவ்வளவுதான் நான் சொல்றது. விளங்குச்சா? வேற எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்ல நமக்குள்ள. அப்ப நான் இப்படி எழுக்கிறேன்னு வைங்களேன். பாருங்க, நான் டபுள் பண்ட் ஒன்று போடக்குள்ள நான் இங்க டபுள் பண்ட் போடுறேன், இங்க ஒரு டபுள் பண்ட போடுறேன், இந்த இடத்துல டபுள் பண்ட் ஒன்று போடுறேன். அப்படி ஒண்ணு வரையலாம். அப்படி ஒண்ணு வரைஞ்சா கவனிங்க, ஹைட்ரஜன் எல்லாம் நிரப்பி விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 சரியாலே, அதுக்கு மேல வரையலாது. கிளியர் தானே? அப்ப இது ஹைட்ரஜன் நான் க்ளோஸ் பண்ணி வரையுங்க. CH3 சிக்மா பாண்டை க்ளோஸ் பண்றேன். இப்ப CH2 என்ன, திருப்பி CH டபுள் பாண்டை க்ளோஸ் பண்ணல, அது டபுள் பாண்ட் CH2. சரி, இந்த கார்பன் அணுக்களோட பெயரிட செய்யக்குள்ள நல்லா கவனிச்சுக்கங்க. பெயரிட செய்யக்குள்ள இது ரொம்ப எளிமையான தியரி ஒண்ணு. ரைட், பெயரிடுக்கான அடிப்படை ஒண்ணு விளங்குச்சா? இன்ட்ரோன்னு தான் இது. அட்கின்களோட பெயரிடு எல்லா பெயரிடும் இப்ப தெரிய போறது இல்ல. அட்கின் பத்தி மட்டும் யோசிங்க. டபுள் பாண்டுக்கு குறைவா நம்பர் மாதிரி வர மாதிரி நம்பர் பண்ண போறோம். எங்கிட்ட இருந்து நம்பர் பண்ணா சரி, கார்பன் 1 2 3 4 இது முதலாவது திசை. 1 2 3 4 ரெண்டாவது திசை. இது சரி, ரெண்டாவது திசை சரி. ஏன்னா அங்கே தானே குறைவான நம்பர் வருது. இது விளங்குச்சா? நான் சொல்றேனே குறைவான நம்பர் வருது. அப்ப நம்ம பண்ண எப்படி? 1 2 3 4. இன்னொருக்கா சொல்லியிருக்கேன், சமபோதியம் வரையக்குள்ள எல்லாமே படிப்பிப்பேன். ஜஸ்ட் பாத்துக்குங்க இதுகளை. ரைட், பாத்துங்க. இதை 2வது தடவை சொல்லி தருவேன். கிளியரா? இப்ப பாத்துங்க. இப்ப பியூட்டின் தானே, பியூட்டின் தானே இருக்காரு. பியூட்னா 4 கார்பன். என்ன பியூட்டின்? அப்ப எப்படி எழுதுறேன் பேரை? பியூட்டி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் சரிதானே, இப்படி ஒண்ணு வரையலாம். சரி, அடுத்தது இப்படி ஒண்ணு வரையலான்னு பாருங்க. இப்படி ஒண்ணு வரைஞ்ச மாதிரி இந்த டபுள் பாண்டை உள்ள கொண்டு வரேன். பாருங்க வரைகிற மெத்தட 1 2 3 4. இப்ப 1வது கார்பன் அங்கிட்டு தானே டபுள் பாண்ட் வச்சிருந்தேன். இப்ப 2வது கார்பனுக்கு நடுவுல டபுள் பாண்ட் கொண்டு வரேன். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரையறாதாடா? வரையலாம் தானே? அப்படி வரைஞ்சா இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா அட்கின் பேசிக் அட்கின் டைப்ஸ் விளங்குதா? அட்கின் வகைகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுகளை வச்சுதான் நம்ம தாக்கங்கள் எழுத போறோம். அப்ப இங்க 1 2 3 ரைட், இவர் சரி. இவர்ல 1, இதுல ஒரு ஹைட்ரஜன். இதுல எத்தனை ஹைட்ரஜன்? எனக்கு 3 ஹைட்ரஜன். இப்படி செய்யறேன் நான் கொஞ்சம் தெளிவா காட்டுறதுக்கு. நான் ஹைட்ரஜனை கொஞ்சம் கீழே வரைகிறேன். இந்த 2 ஹைட்ரஜனை கீழே வரைகிறேன். பண்ணீங்களே
இவருக்கு ஒரு ஹைட்ரஜன், இவருக்கு ஒரு ஹைட்ரஜன். வரையிலுமா இல்லாத எப்படி பாருங்க, பொண்டெல்லாம் சொல்லி கார்பனுக்கு. இப்ப கொஞ்சம் கவனிங்க, நான் அதைக்கிட்டு வரைகிறேன். இவருக்கு ஒன்று வரையணும்னா கடைசியா அவருக்கு ஒரு ஹைட்ரஜன் வரையணும். ரைட். இப்ப அதுக்கிட்டு வரையறேன் பாருங்க, க்ளோஸ் பண்ணி CH3 சிக்மாவை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த 3 ஹைட்ரஜன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணுங்க C. இந்த ஹைட்ரஜனை க்ளோஸ் பண்ணுங்க H. இந்த டபுள் பாண்ட் க்ளோஸ் பண்ண இயலுமா? இயலாது. அப்ப டபுள் பாண்ட் திருப்பி CH, திருப்பி அதே மாதிரி இன்னொன்னு போகுது என்ன அந்த பக்கத்து பேரா, அதே மாதிரி இன்னொன்னு அங்கிட்டு போகுது தானே. சரி, இப்ப இவருடைய பேர் என்னது? இவரும் பியூட்டின் தானே, சரியா இல்லையா? இவருடைய பேர் என்னது? இவருடைய பேரும் பியூட்டி. 4 கார்பன்ல தானே வரையறீங்க, பியூட்டி. சரி, கொஞ்சம் கவனிங்க. இப்ப இவரு C2H4, இவர் C2H4 தானே எழுதிருக்கு. இது C2H4. இவர் யாரு? 1 2 3 3 1 4 2 6 C3H6. அப்ப இவர் இது எல்லாத்தையும் எண்ணி பாருங்க. பொது சூத்திரம் எப்படி? C4H8, சரியா இல்லையா? நீங்க வேணா இத மேலே எழுதலாம், டொப்ல எழுதலாம் தேவையா இருந்தா. வேற கணிச்சா இது அப்படியே கொண்டு போயிட்டு எங்க எழுதலாம்? நீங்க தேவையா இருந்தா டொப்ல எழுதலாம், எங்கன்னு எழுதலாம், அங்க எழுதுறது நல்ல என்ன பொதுவா இருந்தா எல்லாருக்குமே. இப்ப பியூட்டின் சரியா? இதை நம்பர் பண்ணுங்க. நம்பர் பண்ணக்குள்ள என்ன விதி? டபுள் பண்ணுக்கு குறைவா வர மாதிரி எப்படி நம்பர் பண்றது? ஒன்னு இங்க எடுத்து பண்ணுமே, 1 2 3 4. இங்க எடுத்து பண்ணுங்க 1 2 3 4, எல்லாம் ஒண்ணு தானே. டபுள் பண்ணுக்கு குறைவா நம்பர் வரணும். எங்கிட்ட இருந்து நம்பர் பண்ணாலும் எத்தனாவது கார்பன் டபுள் பண்ண வருது? 2வது கார்பன். வெரி குட். எங்கிட்ட இருந்து நம்பர் பண்ணுமே 1 2 3 4. இப்ப ரெண்டுல உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டுமே பியூட்டின். டபுள் பாண்டோட தானம் மாறுதா இல்லையா? சிம்பிளா விளங்கு தானே பாக்க. ரைட். எப்படி அப்ப இந்த பேர்ல வித்தியாசப்படுத்துறது? அப்ப இந்த டபுள் பாண்ட் இருக்க கார்பன் நம்பரை கொடுக்கணும். இப்ப என்ன பிரச்சனைனா, 2வது கார்பன்லயே 3வது கார்பன்லயே சேர்த்து டபுள் பாண்ட் இருக்கு, 1வது கார்பன்லயே 2வது கார்பன்லயே சேர்த்து டபுள் பாண்ட் இருக்கு. எது குறைவான நம்பரோ அந்த நம்பர் போடுங்க. இப்ப அதுல 1 குறைவா 2 குறைவா? 1. அப்ப இதுக்கு பேர் இது 1 பியூட்டின். விளங்குச்சா இல்லையா? என்ன பியூட்டின்? 1 பியூட்டின். 1 எழுதிட்டு இங்கிலீஷ் லெட்டர் ஒன்று எழுதணும், இலக்கம் எழுதிட்டு இங்கிலீஷ் லெட்டர் வந்துச்சுன்னா நடுவுல டேஷ் ஒன்று போடணும், இல்லாட்டி பிள்ளை. விளங்குதா? கண்டிப்பா இருக்கணும். அதான் ஆர்கானிக்ல பேரிட்ட விதி. சும்மா ஜஸ்ட் விளங்கிட்டு போங்க. இதெல்லாம் இப்ப நம்ம பேசிக்கா நிரப்பிக்கிட்டு இருக்கோம். விளங்குதா? அப்ப இது என்ன பியூட்டின்னு சொல்லுங்க. 3 பியூட்டினா 2 பியூட்டினா? 2 பியூட்டின். அப்ப இங்க 3 பியூட்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்குமா இருக்காதா? இருக்குமா? இருக்காதே. எங்கிட்டு நம்ம பண்ணாலும் விளங்குச்சா இல்லையா? இது கிளியரா? அப்ப இது ஒரு ஸ்ட்ரக்சர். ரைட். அப்ப பாருங்க மொத்தம் எத்தனை ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கோம்னு பார்ப்போம். இப்ப அடுத்து சொல்லுங்க பாப்போம், அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணு சொல்லுங்க இப்ப எனக்கு. அப்ப எத்தனை கட்டமைப்பு வரைஞ்சிருக்கோம்? இது 1வது. இந்த பாருங்க, இதுதானே 1வது. இது 1வது ஸ்ட்ரக்சர், இது 1வது. நான் விண்டோ க்ளோஸ் பண்ணது எழுதுறேன். இது எனக்கு 2வது. அதாவது எதின்ங்கிறது 1வது, புரோபீன் 2வது, 3வது யார் எனக்கு? 1 பியூட்டின் 3வது. அட இது ரொம்ப ஸ்பெஷலான கட்டமைப்பு. எக்ஸாம் பாயிண்ட் ஒன்னு சமபோதியம் வரைக்குள்ள 2 பியூட்டின் ரொம்பவே முக்கியமானது. இப்போ லாஸ்டா 26 பேட்ச் கூட மறந்து தான் இருந்தாங்க அதை, ஆனா அந்த நேரம் படிப்பிச்சது. ரைட். அப்ப நம்ம மறக்க கூடாது. வேறங்கதா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் சமபோதியம் வரைக்குள்ள. இவரு 3வது. 3 ஸ்ட்ரக்சர் 4வது என்ன இது 4வது. இது 4வது. இப்ப எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்கு? இப்ப எனக்கு 4 ஸ்ட்ரக்சர் பெறப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு ஸ்ட்ரக்சர் வரைய போறேன். அந்த 5 ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இப்ப விளங்கப்படுத்த போறேன். விளங்குதா? ஆனா சமபோதியம் வரைக்குள்ள 6 கார்பன் அட்கின் 7 கார்பன் அட்கின் சொல்லி அட்கின் டைப்ஸ்ல நிறைய சமபோதியம் வரையணும். விளங்குதா இல்லையா? சொல்றது கிளியர் தானே? இப்ப சில நேரம் அல்கேனுக்கு நம்ம அல்கேன்லயே 5 கார்பன்ல நிப்பாட்டணும் நம்ம. ரைட். இதுல எத்தனை நிப்பாட்டுறோம்? இதுல 4 கார்பன்ல நிப்பாட்ட போறேன். விளங்குச்சா? 4 கார்பன்ல உள்ள ஸ்ட்ரக்சரோட நிப்பாட்டிட்டு இந்த குறிப்பிட்ட உதாரணங்களை வச்சுதான் விளங்கப்படுத்த போறேன். அதை பத்தி தான் எக்ஸாம்ல அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. ரைட். அல்கேனுக்கு சமபோதியம் வரைஞ்சா 7 கார்பன்ல சமபோதியம் கிட்டத்தட்ட ஒரு 20 22 சமபோதியம் 22 கட்டமைப்பு வரையலாம் அல்கேன்ல. 22 29. 6 கார்பன்ல மட்டும் 18 அல்கேன் வரையலாம். விளங்குது என்ன சொல்றேன்? அப்ப இன்னும் சமபோதியத்துல மோர் அண்ட் மோர் நாங்க படிக்க இருக்கோம் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி. ஆனா இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை வரைகிறதுக்கு காரணம் என்னன்னா, தாக்கங்களை படிக்கிறதுக்கு இந்த உதாரணங்கள் மூலம் முன்னெடுத்து போற தாக்கங்களை தான் எக்ஸாம்ல அதிகமா கேட்பாங்க. விளங்குதா? அதாவது ஃபேமிலியில ஆரம்பத்துல இருக்காங்களே, குடும்ப அங்கத்தவர்கள்ல ஆரம்பத்துல உள்ளவங்களை பத்தி தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. சரியா? ரைட். அப்ப இங்க வரையக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஒண்ணு தான். இங்க எத்தனை ஸ்ட்ரக்சர் வரையலாம் எங்களுக்கு? அது ஏன் எல்லாம் கேட்காங்க ஒண்ணுதான். நான் சொல்லேன் சம்போதியம் வரைக்குள்ள தான் அந்த தெரிய சொல்லி தருவேனே. அப்ப உங்களுக்கு பிடிச்ச இடத்துல டபுள் பண்ண போடுங்க. இங்கன போடலாம், இங்கன போடலாம், இங்கன போடலாம். நான் வளைமை மறுத்து உங்களுக்கு டபுள் பண்ண போடுறேன். அப்ப உங்களுக்கு டபுள் பண்ண போட்டா கார்பன் 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 இன்னொரு கார்பன். சரியா? சொன்னீங்க. அவனோட கார்பன் போட்டா ரைட். எங்க டபுள் பண்ண போடலாம்னு சொல்லுங்க. இங்க டபுள் பண்ணு போடலாம். போட்டா நடுவில் உள்ள கார்பனுக்கு ஹைட்ரஜனை போடணுமா இல்லையான்னு பாருங்க. தேவையில்ல தானே? 4 பவுண்ட். சரி.
அப்ப இங்க எத்தனை ஹைட்ரஜன் போடலாம்? ஒன்னு, நான் கீழே போடுறேன், கீழே மேல எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க ஒன்னு, ரெண்டு, மூணு. இங்கன ஒன்னு, ரெண்டு, மூணு ஹைட்ரஜன். இப்ப விண்டோ க்ளோஸ் பண்ணி வரீங்க. CH3 C டபுள் பாண்ட் CH2 கீழே என்னது CH3. பேரிடு என்ன நான் சொல்லி தரல உங்களுக்கு. அதுல இப்ப நான் பேரிட தனியா அதை கொஞ்சம் பெருசா இங்க எழுதிட்டு பேரிடு என்னங்கிறத சொல்லி தரேன். இப்ப 5 ஸ்ட்ரக்சர், இதோட எத்தனாவது ஸ்ட்ரக்சர்? 5வது ஸ்ட்ரக்சரே வரைஞ்சிட்டோம் நாங்க. பேரிடே இப்ப நான் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கேன். விளங்குதா? இதுதான் அல்கீன்ல நீங்க முதலாவது விளங்க வேண்டிய யார் எங்களுக்கு அட்கின்ற கட்டமைப்புகள். விளங்குச்சா இல்லையா? அட்கின்ற கட்டமைப்புகள்ல நீங்க இதுதான் முதல் அட்கின் விளங்கணும். இது வந்து 2 பியூட்டேனுக்குரியது இந்த ஸ்ட்ரக்சர். விளங்கு தானே? அப்ப என்ன செய்றீங்கன்னா கொப்பியில் அழகா இந்த எல்லா ஸ்ட்ரக்சரும் எழுதுங்க. 5வது ஸ்ட்ரக்சருக்கு பேரிட நீங்க வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் கிளியரா சொல்லி தரேன். அப்ப ஹெடிங் போடணும். சொல்லுங்களேன் பாரு. ஏபிசிடின்னு ஹெடிங் இருக்கா இல்லையா நம்ம போடுறது? எடுங்க பாப்பேன். அட்கேன் அட்கேன் பீரியட் ஏபிசிடின்னு அட்கேன் ஹெடிங் கொஞ்சம் எடு. போட்டுருலையா ஹெட்டிங்? போட்டிருக்கோமா இல்லையா? இருங்கல்ல. 1 2 3 4 5 ஹெடிங் போட்டிருக்கோம். ஏபிசிடின்னு போட்டிருக்கோம். ஏபிசிடின்னு தானே போட்டிருக்கோம். ஏபிசிடின்னு தான் நான் போட சொன்னேன். வளமையா நான் நோட் ஒன்று தொடங்குறது அந்த ஸ்டைல தான், ஏபிசிடி ஸ்டைல தான். ஏ வந்து என்னது? அறிமுகம். பி என்னது? சமபோதியமும் பேரிடும். சி என்னது? தாக்கம். டி என்னது? உருவாக்கம். சரியா? இ என்னது? பரிசோதனைகள். இவ்வளவு தானே? இந்த 5 ஹெடிங் தானே போட்டிருக்கோம். அது 5 ஹெடிங் இது வரைக்கும் வருவாரு. டியூட் எடுங்களே பாப்போம். நான் கொப்பியில தேவையான நோட்டை மட்டும் தான் எழுத வைக்கிறேன். டியூட்டையும் படிக்கணுமே நம்ம. டியூட் எடுங்க. இந்த டியூட்ல பாருங்க. அட்கேன் அப்படியே வைங்க. டியூட்டை ஒண்ணுமே கம்ப்ளீட் பண்ணாங்க. விளங்குதா? டியூட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம ஒரு நாளைக்கு. அது பிசிக்கல் கிளாஸ் ஒரு நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் டியூட்டை. நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் பரவாயில்ல, விஷயம் விளங்கி கம்ப்ளீட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் பிசிக்கல் கிளாஸ்ல ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண வைப்பேன். ரைட்? பேஜ் நம்பர் 11. அதுல பாருங்க, பேஜ் நம்பர் 11 இருக்கா இல்லையா? அல்கீன் எப்படி படிக்க போறது பாருங்க. இந்த ஹெடிங் எடுங்க, அல்கீன்கள்னு சொல்லி பேஜ் நம்பர் 11 எடுத்தீங்கன்னா அதுல பாருங்க கட்டமைப்பு, பொது இயல்பு, சமபோதியமும் பேரிடும், தயாரிப்பு, தாக்கங்கள், பரிசோதனை இருக்கா இல்லையா? அந்த 5 ஹெடிங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வைங்களே பாப்போம். பாக்ஸ் அடிச்சு ஹைலைட் பண்ணி வைங்க. அதுகளை பத்தி தான் படிக்க போறோம் நம்ம. இப்ப என்ன செய்றீங்கன்னா நல்ல பிள்ளைகள் மாதிரி இத எழுதி எடுங்க, கோப்பில எழுதி எடுங்க. அதாவது அல்கீனின் எளிய வகைகள். அல்கீனின் எளிய வகைகள்னு போட்டு எழுதி எடுங்க. ஒரு 2 கார்பன் போட்டுட்டு வேணா C2H4 எழுதுங்க பக்கத்துல. விளங்குதா? எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்களை வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரிடுங்க. ஓர்டரா நீட்டா செஞ்சுட்டு போங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரே பேஜ்ல வேணாலும் செய்யலாம். நீங்க எழுதுற கொப்பி இருக்கு தெரியுமா? கொப்பியை மத்த பக்கம் பெரட்டிட்டு ஒரே தான் எல்லா அட்கினையும் வரைஞ்சு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்ப ஒரே வியூல இருக்கும் தானே? விளங்குதா? இப்ப டியூட்ல எழுதுறீங்க தானே, கொப்பியில எழுதுறீங்க தானே? இங்க பாருங்க, கொப்பியை இப்படி பெரட்டிக்குங்க. கொப்பியை பெரட்டிக்கிட்டு இப்படி ரைட். இங்க 2 கார்பனுக்கு சின்ன நோட் ஒன்று தானே போகுது. ரைட். அப்புறம் 3 கார்பன்ல 4 கார்பன்ல மட்டும் தானே 2 அட்கின் வரைய இருக்கு. விளங்கு தானே சொல்றேனே? 4 கார்பன்ல தான் 2 அட்கின் வரைய இருக்கு. அப்ப 1 2 4 கார்பன். 4 கார்பனுக்கு மேலே கீழே வேணா வரையலாம் நீங்க. அப்ப எடுத்து அழகா எடுத்துட்டு வரைஞ்சு ஒரே ஐவியூல இருக்க மாதிரி வரைஞ்சிருங்க பாப்போம்.
எழுதி முடிச்சிட்டா ஆன்லைன்ல உள்ளவங்க வளம மாதிரி ரைஸ் ஹேண்ட் ஒன்று கொடுங்க. ரைட், எழுதி முடிச்சுட்டா ரைஸ் ஹேண்ட் ஒன்று போட்டு வச்சீங்கன்னா கவுண்டை பார்த்துட்டு எனக்கு அடுத்த சாப்டருக்கு போக முடியும். என்னென்ன தாக்கங்களா என்னன்னு சொல்லி நாங்கள் அடுத்த சாப்டருக்கு மூவ் ஆக முடியும். ரைட், இனி எழுதியிருக்கேன் 2 கார்பன், அது கொஞ்சம் கேமராவுக்கு விளங்கல. 2 கார்பன் எழுதியிருக்காங்க. ரைட், இப்படி எழுதி முடிச்சிட்டவங்க ரைஸ் ஹேண்ட் ஒன்று போடுங்க குயிக்கா. இப்போ ரெண்டு ஒரு 3 4 5 பேர் போட்டிருக்கீங்க. ரைட், எழுதி முடிச்சிட்டவங்க ரைஸ் ஹேண்ட் ஒன்று போட்டீங்கன்னா கிளியர், எனக்கு டக்கு டக்குன்னு சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். மூணு 4 பேர் ஓகே. இப்போ 5 பேர், சரி 5 பேர் எழுதியிருக்கீங்க. Right, 8 பேர் மட்டும் தான் இன்னும் எனக்கு ரியாக்ட் போட்டிருக்கீங்க. எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்லி ஆன்லைன்ல. ரைட், மற்றவங்களும் பாருங்க எழுதி முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு குயிக்கா எனக்கு உங்களோட ரியாக்ஷனை போடுங்க. இப்போ நான் அடுத்த ஹெட்டிங்க்கு போறதுக்கு இதுல 5 கார்பன்ல உள்ள ஆல்கின்ல சில பேரிடுகள், அப்ப அவரோட பேரிடுன்னு உங்களுக்கு சொல்லி தரல, அந்த பேரிட சொல்லி தந்துட்டு ரைட்
நாங்க அடுத்த தாக்கங்கள் தொடர்பான ரசாயன வேலை அல்கீன்களுக்கு பார்ப்போம். ரைட். சரி, நான் பேர் குறிப்பிட வேண்டி வரும் இன்னைக்கு. ஒரு நிமிஷம் தரேன் எழுதுறதுக்கு. இந்த பகுதியை அளிக்கிறேன், இங்கிட்ட உள்ளதை அளிக்கிறேன். இங்க உள்ளவங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? இங்க உள்ளவங்க சரியா? ரைட். இப்ப கவனிங்க. CH3 ரைட், CH டபுள் பாண்ட் CH2 CH3 ரைட். இதான் அமைப்பு. இப்ப இவருக்கு எப்படி நாங்க பேரிட செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். முதலாவது கவனிங்க. இதை செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தரணும். இந்த பெயரிட செய்யறதுக்கு இந்த பெயரீட்டுக்கு தேவையான அடிப்படை ஒரு விஷயத்தை செஞ்சு தரணும். நீங்க நல்லா விளங்கிங்க. இப்ப நாங்க அட்கின் தாக்கங்களை படிக்கிறதுக்காக குறிப்பிட்ட எளிய அட்கின்களை பத்தி விளங்கிறோம். ஏன்னா அதே மாதிரிதான் நாங்க அட்கின்கள்லயும் விளங்கிட்டோம். உங்களுக்கு எங்க இன்னொருக்கா படிப்பேன்னு சொல்லியிருக்கேன். இதை பத்தி சமப்பகுதியும் வரைகிறதுல இன்னொருக்கா எல்லாமே சொல்லி தரேன். நான் சொன்னேன் அதுல ஒண்ணுதான் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வரைய முடியுமா இருக்குன்னு சொல்றேன். அதை ஏத்துக்கோங்க. அது ஏங்கிறத பின்னுக்கு விளங்கப்படுத்தி தருவேன். இன்னொருக்கா நம்ம என்ன செய்யணும், கட்டமைப்பு பேரீடுக்கு சமப்பகுதியத்துக்கு தனி ஒரு 80 ரூல் CR பேஜ் ஒன்று வாங்கி நம்ம இன்னொரு அட்கெயின்ல இருந்து நாங்க படிக்கிற எல்லாத்துக்குமே சமப்பகுதியம் வரைஞ்சு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். விலங்குதான் சமப்பகுதியம் வரைய இருக்கு, எங்களுக்கு தேவை ஒன்று இருக்கு. அப்ப இங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இதுல பேரீட்ல வரக்குள்ள இங்க பாருங்க, இந்த குரூப் ஒண்ணு இங்க பாருங்க, இப்படி ஒரு குரூப் எழுதுறேன். CH4 தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நான் அதை எழுத முடுக்கு நான் மெயினாவே எழுதுறேன். கொஞ்சம் கவனிங்க. இந்த பேரீடு வர முனுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த கவனிங்க. இப்போ CH4 எப்படி எழுதலாம், நம்ம எப்படி வரையலாம்? CH4 கார்பன். நான் கேத்திர கணிதம் அடிப்படையில வரையாம சும்மா அந்த சக மாதிரி சின்ன புள்ள மாதிரி வரையறேன். நான்முகில வரையணும் அப்படி வரையறேன். விளங்குறது. இவருடைய பேர் என்னது? மெத்தேன். சரிதானே? இது தெரியுதானே? இங்க பாருங்க. இப்ப இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இல்லாம ஆக்குறேன்னா கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இல்லாம ஆக்கிட்டேன். இப்ப இவரோட சூத்திரம் என்ன? CH3. இப்ப விண்டோ க்ளோஸ் பண்ணி இந்த பொண்டெல்லாம் மூடி வரீங்க. CH3. ஆனா ஒரு பொண்டை உங்களால மூட இயலாது. எந்த பொண்ட்? இந்த பொண்டை மூடு இருக்கு, இவருக்கு ஹைட்ரஜன் இல்ல. சோ அந்த பொண்ட் திறந்த நிலையில இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கார்பனால முடியும், ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்க முடியுமா முடியாதா? இவரு மெத்தேன் தானே, இவர் மெத்தேன். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு கார்பன்னால மெதேன் இல்ல, மெதாயில். என்னது நம்மளுக்கு சொன்ன மெதாயில் கூட்டம் இந்த பேரிடுக்கு தேவைப்படும். விரகணிசா என்ன கூட்டம்? இவரு மெதாயில் கூட்டம். இது கிளியரா? இது முதலாவது விஷயம். இப்ப
அடுத்தது கவனிங்க, கொஞ்சம் போர்டுக்கு விலங்கல, நான் கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி எழுதுறேன். இது CH4, ரைட், இது டேஷ் CH3, ரைட். இதான் விஷயம். கிளியரா? நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு எழுதுங்க, அந்த கேமராவுக்கு கவர் ஆகிற மாதிரி எழுது. இது ஒண்ணு. கண்டிப்பா அடுத்து 2 கார்பன், இப்ப 3 கார்பன் வரைக்கும் உங்களுக்கு நான் இதுல சொல்லி கொடுக்க போறேன் பேரீட்ல. ஆர்கானிக் கடைசி வரைக்கும் இப்ப நான் இந்த சொல்லி கொடுக்க போற விஷயம் தேவைப்படும். முதலாவது எளிமையான அல்கின் அங்கத்தவர்களை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட். இப்ப இதே மாதிரி CH4 சொன்ன மாதிரி சொல்லுங்க பாவம். CH3, CH3, இவர் யாரு? இவர் மெத்தேன் மாதிரி, இவர் எத்தேனா? அப்ப எப்படி ஸ்ட்ரக்சரை வரையலாம்? ஸ்ட்ரக்சரை வரைங்க. கார்பன் கார்பன் 3 ஹைட்ரஜன் இப்படி வரும், என்ன சுத்தி வர. என்ன செய்யறேன்னா, யாராச்சும் ஒரு கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை கழட்டி விட பாக்குறேன். அப்ப இவர் யாரு? எத்தேன். யாராச்சும் ஒரு கார்பன்ல ஹைட்ரஜன் கழட்டி விடுங்க. உங்களுக்கு கார்பன்ல கழட்டி விடுவோமா? இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நாங்க இந்த கட்டமைப்பெல்லாம் வரைஞ்சிட்டு தானே விண்டோ க்ளோஸ் பண்ணி வரைகிறது கஷ்டம். இப்ப அதுல இருந்தா வர போறோம். இங்க பாருங்க, கார்பன் 1, ஹைட்ரஜன் 1, இன்னொரு ஹைட்ரஜன், ரைட், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு கார்பன், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன். இப்போ ஒரு ஹைட்ரஜன் இல்லாம ஆக்கிட்டேன். இப்ப ஸ்ட்ரக்சரை சொல்லுங்க. CH3, சிக்மா பாண்ட மூடுங்க. CH2, இவருக்கு ஒரு கார்பனை ஏற்படுத்த முடியும், இல்லையா இல்லையா? அல்லது இதை எப்படி எழுதலாம்? ஓ டேஷ் ரிவர்ஸ் எழுதுங்க. CH2, CH3 இப்படி எழுதலாம் தானே? இப்ப பேர் சொல்லுங்க பாப்போம். இவர் எத்தேன், இப்ப YLE, எத்தாயில். என்ன குரூப்? எத்தாயில் குரூப், இல்லையா? எத்தாயில் குரூப், ரைட். இப்ப அடுத்தது இதே மாதிரி 3 கார்பனுக்கு, அதுதான் கடைசி, வேற ஒண்ணு தேவையில்ல. 3 கார்பனுக்கு CH3, CH2, CH3, பாண்ட சொல்லுங்க பாப்போம். கார்பன் கார்பன் கார்பன், ஒரு ஹைட்ரஜன், சுத்தி வர 3 ஹைட்ரஜன் வரும்னே அவருக்கு, ரைட். இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், சரியா இல்லையா? இதான விஷயம். இப்ப ஒரு ஹைட்ரஜனை கழட்டி வரைஞ்சா இவர் யாரு எனக்கு? இவரு புரோபேன். இப்ப சொல்லுங்க, ஒரு ஹைட்ரஜனை கழட்டி வரைஞ்சா எப்படி வரையலாம்? நான் கேமரா கவர் ஆகி இங்க எழுதுறேன். அப்ப கார்பன், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், ஒரு கார்பன், இன்னொரு ஹைட்ரஜன், இவருக்கு ஒண்ணுமே செய்யலாது, ரைட். தொங்கல் உள்ள கார்பன்ல ஒரு ஆள் ஹைட்ரஜன் என்ன செஞ்சுட்டேன்னா கழட்டிட்டேன். இப்ப சொல்லுங்க, இங்க இருந்து இங்க எழுதணும். CH3, CH2 இப்ப விளங்கி இருக்கு என்னங்கிறது. இன்னொரு CH2, ஒரு டேஷ். ரிவர்ஸ்ல சொன்னா, ரிவர்ஸ்ல சொன்னா CH2 டேஷ், CH2, CH3. இவரோட பேர் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோபேன், ப்ரோபைல், விளங்குதா இல்ல? என்னது? ப்ரோபைல். இது கிளை கூட்டங்கள். என்னது? கிளை கூட்டங்கள். அப்ப இதோட பொது பேர் ஒன்று சொல்றேன் கவனிங்க. ஒரு பொது பேர் ஒன்று சொல்றேன் கவனிங்க. இவங்களாம் அல்கேன் தானே? இவங்களாம் யாரு? இவரோட அல்கேன். இந்த பாருங்க, ஏன் இவர் யாரு? எத்தேன்னா அல்கேன். இவர் யாரு எனக்கு? ப்ரோபேன் சொன்னா அல்கேன், சரியா இல்லையா? இவங்கள யார் எனக்கு? அல்கேன்கள். இப்ப நான் சொல்ல போற பேரை கவனிங்க. அது இறுதிய முடியுது பாருங்க. என்னது? ஆயில் குரூப், சரியா இல்லையா? இவர் என்னது எங்களுக்கு? ஆயில். இவரும் இவரும் ஆயில். அல்கேன் அல்கைல், விளங்குதா இல்லையா? அதாவது அட்கேன், இது அட்கைல், விளங்குதா இல்லையா? அப்ப என்னது பேரிட பாக்குறோம்? ஹெடிங் என்னது? அட்கைல் கூட்டங்களின் பேரிடு, விளங்குச்சா? ஹெடிங் என்னது? இப்ப நாங்க போட போறதுக்கு அந்த பேரிட செய்முனுக்கு என்ன ஹெடிங்? நாங்க அட்கைல். அட்கைல்னு சொன்னா இங்கிலீஷ்ல எழுதுனா அல்கைல். அல்கைல் கூட்டங்களின் பேரிடு, சரியா? இப்ப நான் கேக்குறேன், அல்கைல் கூட்டங்கள் பேரிடு தான் ஹெடிங் போட்டோம். அல்கைல் கூட்டங்கள் உள்ளுக்குள்ளது யாரு? கார்பனும் ஹைட்ரஜனும். எதுல இருந்து நான் நிறுவி வரைஞ்சிருக்கேன்? அல்கேன்ல இருந்து, அட்கேன்கள் இருந்து வரைஞ்சிருக்கேன், விளங்குச்சா? இந்த அல்கைல் கூட்டங்கள்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இங்க பாருங்க, அட்கேனுக்கு பொது சூத்திரம் என்னது? CnH2n+2, சரிதானே? இவர் என்ன சொல்லுங்க? ஒரு கார்பன், 3 ஹைட்ரஜன்,
2 கார்பன் 5 ஹைட்ரஜன், 3 கார்பன் 7 ஹைட்ரஜன். அட்கேனா இருந்தா ஒரு கார்பனுக்கு 4 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் குறையிறாரு. அட்கேனா இருந்தா 2 கார்பனுக்கு 8 ஹைட்ரஜன், இங்க 7, ஒரு ஹைட்ரஜன் குறையிறாரு. அட்கேனா இருந்தா 3 கார்பனுக்கு 8 ஹைட்ரஜன், அங்கே 6 ஹைட்ரஜன், சாரி அங்கே 6 ஹைட்ரஜன், அப்ப 5 இருக்காரு. இங்க 3 கார்பனுக்கு 8 ஹைட்ரஜன், அப்ப 1 குறையிறாரு. அப்ப அட்கேன்ற சூத்திரம் CnH2n + 2 தானே, சக்கரமற்றது. அப்ப இது CnH2n + 1 விளங்குச்சா இல்லையா? என்னது CnH2n + 1. இவர் தான் யார் எனக்கு அட்கைல் கூட்டங்கள். இது கிளியரா? ரைட், அழகா எழுதிடுங்க பாப்போம் போய். எழுதி முடிச்சிட்டா மட்டும் ரியாக்ஷன் போட்டு விடுங்க.
இன்னும் 2 நிமிஷம் தரேன் எழுதுறதுக்கு. எழுதி முடிங்க. சரியா? இப்பதான் அந்த 5வது கட்டமைப்புனா 4 கார்பன்ல வரைஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று முதல் பெயரிடாம அந்த கட்டமைப்பை பெயரிடும். ஆர்கானிக்ங்கிறது கொஞ்சம் அந்த கெஜெட் கூட அங்கிட்ட இங்கிட்ட எல்லாமே கொஞ்சம் நிறைய விஷயங்களை படிச்சா மட்டும்தான் ஒரு முழுமையான தியரி எங்களுக்கு எடுத்துக்க முடியும். சரியா? கவனிங்க. இப்ப இவ்வளவு நாள் பெயரிட்ட மாதிரி இப்ப கொஞ்சம் வித்தியாசமா நாங்க பெயரிட செய்ய போறோம். இப்ப இருக்கிறது எங்களுக்கு CH3 எழுதுறேன். கவனிங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH2 இவர் CH3 இவர் தானே பெயரிட போறோம். இப்ப நம்ம இந்த ஆர்கானிக்ல உள்ள கம்பவுண்ட்ஸ் நம்ம இனம் காண்றது எப்படின்னா நம்பர்ஸ் படிவில் விளங்குதா? நம்பர் கெமிஸ்ட்ரி ஒன்று யூஸ் பண்றோம் இந்த கார்பனை நாங்க இனம் கண்டுகொள்றதுக்கு. ரைட். இப்ப நம்ம இதை நம்ப பண்ணக்குள்ள நாங்க வரைஞ்சது இப்ப மொத்தமா இதுக்கு 4 கார்பன் இருக்காரு ஆக்டினுக்கு. விளங்குனிச்சா? எத்தனை கார்பன் இருக்காரு? இவர் 4 கார்பனுக்குரிய ஆக்டின். ஆனா உங்களுக்கு விளங்கி இருக்கு ஒரு கிளை கூட்டம் ஒன்று வந்திருக்கிறது. விளங்குதா? கிளையும் வந்திருக்கு. நம்ம பண்ணக்குள்ள நான் முதலாவது இது பேசிக் விதியில 1வது சொல்லி தந்த ஆக்டினுக்கு டபுள் பாண்ட் கார்பனுக்கு குறைஞ்ச நம்பர் வர மாதிரி நம்ம பண்ணணும். யாருக்கு டபுள் பாண்ட் கார்பன் குறைஞ்சவர்? அப்ப இங்க நம்ம பண்ணணும். இங்க பாருங்க. அப்ப இங்க நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்றேன். 1 2 ரொம்ப எளிமையானது. இப்ப கீழையா மேலையா? இங்க ஹைட்ரஜன் வரும். இப்ப கீழையா மேலையா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கீழையா மேலையா நாங்க எடுக்கிறது எந்த பகுதியில போக போறோம் நாங்க நம்ம பண்றது? கீழே நம்ம பண்ணலாமா மேல நம்ம பண்ணலாமா? அதாவது 1 2 3 நீங்க வரவா 1 2 3 நீங்கிட்டு போகவா? எங்கிட்டு வரையறாதா? இதை கொஞ்சம் விளக்குறதுக்கு நான் கொஞ்சம் பொண்டை ஓபன் பண்ணி வரைகிறேன். இவருக்கு கவனிங்க. இந்த CH3க்கு இப்படி வரைகிறேன்னு வைங்களேன். இப்ப சொல்லுங்க. 2 ஒண்ணா இல்லையா? இது ஒண்ணுதான் இது ஒண்ணுதான். எங்கிட்ட நம்ம பண்ணாலும் ஒண்ணுதான். விளங்குதா? எங்கிட்ட நம்ம பண்ணாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு பாக்குற லேசு இங்க நேரா போறது. இங்க 3 நம்ம பண்றேன். இப்ப விளங்குச்சா? இப்ப நம்ம பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்குது இதுல இருக்க மாதிரி இருக்க 3 கார்பன். சரியா இல்லையா? 3 கார்பன் தானே இருக்காரு. அப்ப அவர் 3 கார்பன் இருந்தாருன்னா இந்த கார்பன் இருக்காரு தானே, இந்த கார்பன் கார்பனா மாறுறாரு. இல்ல என்ன கார்பனா மாறுறாரு? கிளை கார்பன். அப்ப இப்படி பாப்பேன். நீங்க முதல் சொன்ன மாதிரி இப்ப மேல தானே இப்ப நான் கீழே வரேனே பாருங்க. CH2 டபுள் பாண்ட் C இங்க CH3 திருப்பி CH3 இப்ப நான் ஒரே கலர்ல தான் செய்ய போறேன். கவனிங்க. 1 2 3 அப்படி வந்தாலும் இவர் என்னது எனக்கு கிளை கூட்டம். சரியா? இந்த கிளை கூட்டம் யாரு? 2 சேம் தானே. இந்த கிளை கூட்டம் யாரு? மெத்தாயில் இல்லையா? இப்ப நாங்க படிக்கலையா முதலாவது CH4 இருந்து வர ஒரு ஹைட்ரஜன் இழக்கப்பட்ட கிளை கூட்டம் யாரு? அப்ப நீங்க கேட்கலாம் இதுல ஒரு பொண்ட் இருக்கு. அந்த இருக்கு. அந்த பொண்ட் தான் இது. விளங்குச்சா இல்லையா? CH3 வர இந்த பொண்ட் தான் இந்த கார்பனோட பொண்ட் ஆகி இருக்கு. விளங்குதா இல்லையா? இப்ப எப்படி வர பேரிடணும்னா முதலாவது கிளை கூட்டத்தை பேரிடணும். யார பேரிடணும்? கிளை கூட்டம். கிளை கூட்டம் யாரு? யார் கிளை கூட்டம்? இவருக்கு பேர் என்ன? மெத்தாயில். இவருக்கு பேர் மெத்தாயில். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் கேட்கிறேன் எத்தனாவது கார்பன்ல மெத்தையில் இருந்து இணைஞ்சிருக்காரு? எத்தனாவது கார்பன்ல? 4வதா? எத்தனாவது கார்பன்ல இணைஞ்சிருக்காரு? நீ மேல நம்பர் பண்ணிருக்க 1 2 3 எங்கடா 4 இருக்குது இதுல?
ரெண்டாவதுல தானே, அவ்வளவுதான் விஷயம். அப்ப ரெண்டாவது கார்பன்ல மெதைல் இணைஞ்சிருந்தா அதானே மெயின் சங்கிலி. இப்ப விளங்குதா? இதான் மெயின் சங்கிலி. ரைட், ஒண்ணு நம்ம பண்றோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், அதை மறந்துட்டேன் நான் சொல்ல, அதானே குழம்பிருக்கீங்க. நீண்ட சங்கிலி எடுக்கிறோம். என்ன சங்கிலி? நீண்ட சங்கிலி. விளங்குச்சா? இப்ப இதுல எவ்வளவு போனாலும் 3 கார்பன் தான் நீண்ட சங்கிலி, அதுக்கு மேல வரையலுமா? இயலாது. இப்பதானே பழகுறீங்க, ஆர்கானிக் பழகுறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் போக்குல சரியா போயிடும். ரைட், 1 2 3 இங்கிட்டு வந்தாலும் எத்தனை? 3. அப்ப கேக்குறேன், இப்ப 3 கார்பன் சங்கிலியில் எத்தனாவது கார்பன் இணைஞ்சிருக்காரு? ரெண்டாவது கார்பன். அப்ப ரெண்டாவது கார்பன் இணைஞ்சிருந்தா அவர் ரெண்டாவது கார்பன்ல தான் இருக்காருங்கிறத காட்டுறதுக்கு என்னது, ரெண்டாவது கார்பன்ல ஒரு டேஷ் போடணுமா இல்லையா? மெத்தையில இணைஞ்சிருக்காரு. விளங்குதா இல்லையா? கிளியர்? இப்ப இந்த அட்கின்ல எத்தனை கார்பன் இருக்காரு? இப்ப மேல தாய் சங்கிலியில 1 2 3 எத்தனை கார்பன்? 3 கார்பன். அப்ப இவரோட பேர் என்னது? 3 கார்பனுக்கு லத்தீன்ல பேர் என்னது? ப்ரோப். ரைட். ஈன். ப்ரோபீன்ல எடுத்து பாருங்க, என்ன வச்சு 1 2 நம்பர் பண்ணிருக்குமான்னு. சாதாரண ப்ரோபீன் பேரிட பாருங்க. 1 ப்ரோபீன் 2 ப்ரோபீன் அப்படி எது மாதிரி பண்ணிருக்கோமா? அப்படி எதுவும் செஞ்சிருக்கோமா? அப்படி ஒண்ணு செஞ்சில்லே. அப்ப ப்ரோபீன்ங்கிற பேரோட முடிக்கிறோம். விளங்குச்சா இல்லையா? சரி, இப்பதான் பேசிக்கா பழகிருக்கீங்க, இப்பதான் பழகிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன் இது வந்து ஆக்சுவலா உங்களோட பேரிடு கிளாஸ் இல்ல. விளங்குதா? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், அல்கீன்ல என்னென்ன வகை என்னென்ன டைப் இருக்குன்னு. அப்ப அதுல ஒரு பேரிட நான் உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன், சாதாரண பேரிடு ஒண்ணு. ரைட். இன்னும் நம்ம கட்டமைப்பு வரைய கூட நல்லாவே பேசிக்ல இருந்து அவ்வளவு விஷயங்களையும் ஆராயணும். சரி, இப்ப அல்கீன்ட பேர் எழுதுக்குள்ள இப்ப நான் உங்களுக்கு 2 விதியை சொல்லி தந்திருக்கேன். என்னது? முதலாவது, கார்பன் எண்ணிக்கைக்கு குறைஞ்ச நம்பர் வர மாதிரி நம்ம பண்ணுங்க டபுள் பாண்டுக்கு. அதே மாதிரி நீண்ட ஒரு கார்பன் சங்கிலி பெறப்படுற மாதிரி நம்ம பண்ணுங்க. சரியா இல்லையா? அந்த நீண்ட சங்கிலியை விட்டுட்டு வர எல்லா கார்பனும் கிளை கார்பனா இருக்கும். விளங்குதா இல்லையா? நீண்ட சங்கிலியை விட்டுட்டு வர எல்லா கார்பனும் என்ன கார்பன் எங்களுக்கு? கிளை கார்பன். அப்ப குறைஞ்ச நம்பர் கிட்ட இருந்து வர மாதிரி நம்ம பண்ணு. இவரை விட்டேன், இவர் எனக்கு கிளை கார்பன். இங்கிட்டு வந்து இவரை விட்டாலும் ரைட், இங்கிட்டு வந்தாலும் இவர் எனக்கு கிளை கார்பன். எப்படி கிளை கார்பன் வந்தாலும் அது என்ன கிளை கார்பன் எங்களுக்கு? மெத்தைல் தான் கிளை கார்பன். எத்தனாவது சங்கிலியில எத்தனாவது கார்பன் மெத்தைல் இருக்காரு? ரெண்டாவது கார்பன்ல மெத்தைல் இருக்காரு. சரியா இல்லையா? மொத்தமா பாஞ்ச அல்கீன் எத்தனை சங்கிலியில் எத்தனை அல்கீன் இருக்கு? ப்ரோப். ப்ரோபீன். விளங்குச்சா இல்லையா? கிளியரா? இவ்வளவுதான் விஷயம். இப்போதைக்கு லைட்டா எழுதிவங்க இந்த பேர் எல்லாம் தேவைப்படும் எனக்கு. அதாவது நம்ம ஒரு தாக்கத்தை எழுதக்குள்ள இந்த பேரிடு தேவைப்படும். சரி, நம்ம எப்படி இப்ப கொஞ்சம் இந்த பேரீட்ல உங்களுக்கு சின்ன குழப்பம் இருக்கனால நான் ஒரு 5 கார்பன்ல சில கட்டமைப்பு வரைஞ்சு நம்ம கொஞ்சம் பேரிடு செய்யும். ரைட், 5 கார்பன்ல கட்டமைப்பு கொஞ்சம் வரையலாம். அப்ப நிறைய கட்டமைப்புகள் வரக்குள்ள எங்களுக்கு இன்னுமே கிளியர் ஆகுமே. ரைட், இது அழிக்கவா? சரி, இப்ப ஹெடிங் போடுங்க. நாங்க 5 கார்பன் எழுதிரும். பரவாயில்ல, கொஞ்சம் கட்டமைப்புகள் கொஞ்சம் பழகி இருக்கும் நம்மளுக்கு. அட்கின் பத்தி பயம் இருக்காது கட்டமைப்புகள். பேரீட்லயும் பயம் இருக்காது. ஏன்னா இப்ப வித்தியாசம் ஒரு பேரிட செஞ்சுட்டு நிப்பாட்டுறதை விட நம்ம ஒரு 4 5 பேரிட செய்வோம். ரைட். அப்ப 5 கார்பன் அட்கின், 5 கார்பன் டோனி, 5 கார்பன். என்ன பொதுவான சூத்திரம்? எத்தனை? C5H10. சரியா இல்லையா? C5H10 தான் இவரோட பொதுவான அமைப்பு. 5 கார்பன்ல பொதுவான அமைப்பு. 5 கார்பனுக்கு கொஞ்சம் அட்கின் நோட்டை பெறட்டுங்க. அட்கின் நோட் படி சொல்லுங்க. 5 கார்பன்ல எத்தனை வரையலாம்? 3 வரைஞ்சா நம்ம சாதாரணமா என் பென்டேன் ஒண்ணு சொல்லி கதைச்சோம், ஐசோ பென்டேன் ஒண்ணு கதைச்சோம், பிளஸ் மாதிரி வந்து நியோ பென்டேன் ஒண்ணு கதைச்சோம். அந்த மாதிரி தான் இங்க பாருங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படின்னு வைங்களே, 1 2 3 4 இப்படி ஒரு சிக்மா பாட்டோட பேசிக் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க. வேற 1 2 3 4. ரைட், ஏதாச்சும் ஒரு கார்பன், இந்த கார்பன் இங்கிட்டு வந்தாலும் சரி இங்கிட்டு வந்தாலும் சரி, அதை அன்னைக்கு நான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். ரைட், எப்படி வந்தாலும் இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். இப்படி ஒன்று வரையலாம். வேற 1 2 3 4 5. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இது வந்து நியோ தானே? நியோ தானே? இதுல ஒரு எட்கின வரையலுமா இல்லாதான்னு பாருங்களேன். பாண்டிங் நாலேஜ் பத்தி சொல்லுங்க. சாதாரண ஒரு பாண்டிங் நாலேஜ் வச்சுக்கிட்டு அதுல ஒரு எட்கின வரையலுமா ஏறாதான்னு எனக்கு சொல்லுங்க. ஏழுமா? கண்டிப்பா வரையல. அது ஏன்?
கண்டிப்பா கார்பனுக்கு டபுள் பாண்ட் போட்டா எந்த கார்பனோட போடணும்? கார்பனுக்கு டபுள் பாண்ட் போட்டா எந்த கார்பனோட போடணும்? ஒண்ணு டபுள் பாண்டை இங்கன போடுவீங்க, இல்லாட்டி இங்கன போடுவீங்க, அல்லது இங்கன அப்படி போட்டா நடுவுல உள்ள கார்பன் பாண்ட் என்னங்க வரையலுமா? அப்ப இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல என்ன செய்யலாது எனக்கு அட்கீனை வரைய இயலாது. அப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு அமைவான அட்கீன்களை கொஞ்சம் வரையும் வரைஞ்சித்தானே தனியா பெயரிடும். இப்ப விளங்குச்சா? ஆனா முதல் ஸ்ட்ரக்சர் இதை கிளியர் பண்ணி தரேன் உங்களுக்கு. இதை கிளியர் பண்ணி தந்துட்டு அப்புறம் அங்கிட்டு வரேன். ரைட், இப்ப சொல்லுங்க. இதுல இப்படி ஒண்ணு வரையலாம் தானா? நீங்க கொஞ்சம் கவனி. ஒன்னாவது ஸ்ட்ரக்சர் இப்படி ஒண்ணு வரையலாம். கார்பன் 2 3 4 5. இந்த டபுள் பாண்ட் எங்க வரைக்கும் கொண்டு வரலாம் தெரியுமா? இன்னொரு டபுள் பாண்ட் கொண்டு வரலாம். வேற என்ன கொண்டு வரலாம்? இங்கட கொண்டு வந்தாலும் அதே தான். ஏன் சொல்லுங்க? இங்கிட்ட இருந்து பேரிடக்குள்ள ஒரே நம்பர் தான் வரும். விளங்குதா? சரி, நாங்க பேரிட்டு பார்ப்போம். இப்ப சொல்லுங்க. எனக்கு ஹைட்ரஜனை போட்டு டக்குன்னு சொல்லுங்க. இப்ப பபால்ல இப்ப ஹைட்ரஜனை விண்டோல போட்டு வரைய தேவையா? இப்ப சொல்லுங்க. இவருக்கு CH3 என்ன? இதை க்ளோஸ் பண்ணா CH2. இங்கடு இவருக்கும் CH2. இவருக்கு இவர் CH. இப்ப டபுள் பாண்ட் CH2. சரியா இல்லையா? பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க குயிக்கா. பேரை சொல்லுங்க. என்ன பேரு வேறு? எங்கிட்ட நம்பர் பண்ணலாம். 1 2 3 4 5. இவர் பென்டேனா? பென் தானே? 5 கார்பன் தானே? பென்டீன். இவரும் பென்டீன். பாப்போம் இவர வேற ஸ்ட்ரக்சர் வரையலுமா? வரையலுமா இவருக்கு வேற ஒண்ணு? கண்டிப்பா வரையலும்னா இவர் கண்டிப்பா என்ன செய்வீங்க? நம்ம பண்ணணுமா இல்லையா? எத்தனாவது கார்பன்ல இருக்கு? ஒன்னா ரெண்டா? ஒன்னு 1 பென்டீன். ஏன் 2 போடக்கூடாதா? குறைஞ்ச நம்பர் தான் போடுறது. ஏன்னா 2 கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. 2 கார்பன்ல யாருக்கு குறைஞ்ச நம்பர் வருதோ அதுக்கு அந்த நம்பரை போடணும். இப்ப கிளியர் ஆகுது? அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரக்சர். இதுல முதல்ல ஸ்ட்ரக்சர். இப்ப ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க பாப்போம். 1 2 3 4 5. எங்க டபுள் பாண்ட் போடுவோம்? இந்த நடுவுல போட்டா இப்படி ஒன்று போட்டா. இப்ப சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து பேரிட்டா 1 2 3க்கு வந்துருது. ஏன்னா அப்படி பேரிடல இது அங்கிட்டு இருந்து வந்த லேசு. அப்ப 1 2வது கார்பன்ல 3 4. சரியா இல்லையா? 2வது கார்பன் தான் தீர்மானம் மிக்குது. இப்ப இப்ப எனக்கு பேரிட்ட சொல்லுங்க பாப்போம். சூத்திரத்தை சொல்லுங்க. CH3 CH2. வெரி குட். CH டபுள் பாண்ட் CH. அங்கிட்ட என்னது எங்களுக்கு CH3. விளங்குச்சா இல்லையா? கட்டமைப்பு கண்டிப்பா கிளியரா இருக்கணும். சும்மா எடுத்து படிக்கிறாது. இவருக்கு பேரு பென்டீன் தான். கிளையது இருக்கா? என் பென்டீன். விளங்குதா? இவருக்கு அதான் என் பென்டேன் காசமே. இவர் என்னது என் பென்டீன். கிளை எதுவுமே இல்ல. அப்ப பென்டீன் கதைக்குள்ள கவனிங்க. பென்டீன் கதைக்குள்ள இது எத்தனாவது கார்பன்ல இருக்காரு? அது கார்பன். இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு பேரிட தந்துட்டு இதை வரைய சொல்லலுமா இல்லாதா? பேரிட தந்துட்டு வரைய சொல்லலாம் தானே? ரைட், இப்படி ஒண்ணு செய்யலாம். கிளியரா? இது ரெண்டு எழுதிடுங்களே குயிக்கா. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா முதல் 4 ஸ்ட்ரக்சர் 5 ஸ்ட்ரக்சர் காய்ச்சோம். பாருங்க. எத்தீன் ஒண்ணு. இங்க பாருங்க, பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா பேரை பாடமாக்கணும். பேரை சும்மா வச்சு இருக்கிறது இல்ல. ஏன்னா இதுகள்ட்ட எங்களுக்கு கேட்பாங்க. எத்தீன் ஒண்ணு என்ன பாத்துங்க. ப்ரோபீன் ஒண்ணு, 1 பியூட்டீன், 2 பியூட்டீன், 2 மெதைல் ப்ரோபீன். சரியா இல்லையா? இந்த 5 ஸ்ட்ரக்சரும் என்ன இருக்கணும் ஒழுங்கா. ரைட். இவரும் இந்த 2 பென்டீனும் கொஞ்சம் முக்கியமானவர். அப்ப 5னா இது 6வது ஸ்ட்ரக்சர், இது 7வது ஸ்ட்ரக்சர். அப்ப 7 அட்கீனை பத்தி நான் படிப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. பண்டாரோல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 போட்டு உங்களோட பேரை போட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணாதவங்க கேமரா ஆன் பண்ணீங்க குயிக்கா.
சரி பவர் குறையுமா பாருங்க இங்க ஒரு டபுள் பாண்ட் ஒன்று போடுவோம் இங்க போடுவோம் இங்க மூணு வரையலாம் சரியா மூணு தான் வரையலாம் அதை மட்டும் விளக்கிங்க அது ஏன்னு கேட்காங்க அது பின்னுக்கு சொல்லி தரேன் சமபதியத்துல எட்டாவது ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க கார்பன் 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 இன்னொரு கார்பன் இன்னொரு கார்பன் இன்னும் டபுள் பாண்ட் ஒன்று போட்டு சூத்திரம் சொல்லுங்க இவர் CH3 இந்த இந்த ஜன்னல மூணுனா இது சி இவருக்கு என்னது எங்களுக்கு இலை கூட்டத்தில் மூடாங்க ஜன்னல CH3 இங்க CH1 வருவேனா எங்களுக்கு ஹைட்ரஜன் வரும் திருப்பி CH டபுள் பாண்ட் CH2 சரியா இல்ல இப்ப பேரிட சொல்லுங்க பாப்போம் இப்ப பேரிட சொல்ல இப்பதான் இந்த கிளை கூட்டம் வராருனா எங்க நம்ம பண்ணுவீங்க அந்த தொங்கல்ல இருந்து இப்ப நம்ம பண்ணா 1 2 3 4 4 எது சரி இல்லாட்டி எதுவும் சரியா நேரம் தான் போகணுமா நீ கீழே வரையிலாதா எதுவும் சரி தானே என்ன 2 CH3 தானே எதுனாலும் சரி விளங்குச்சா சரி நான் இப்படி போடுறேன் இதை 4ன்னு போடுறேனே ஏத்துக்க இல்லாத மாதிரி இவ சரி தானே இதை போட்டுட்டு இப்ப இந்த கிளை கூட்டத்தை காட்டுறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த திறக்கிறேன் இங்க பாருங்களேன் இப்ப CH3 இப்ப சொல்லுங்க எனக்கு யாரு கிளை கூட்டம் ஒரு தானே கிளை கூட்டம் ஒரு தானே கிளை இதானே மெத்தைல் கூட்டம் தானே இது இப்ப பேரிடுங்க ஒரு மெதைல் இருக்காருண்ணா அப்ப மெதைல் எத்தனாவது கார்பன்ல மெதைல் கூட்டம் இருக்காரு சங்கிலியில மூணாவது கார்பன்ல அப்ப டேஷ் போடணும் 3 மெதைல் எத்தனை தாய் சங்கிலி 4 அப்ப என்ன போடுவீங்க பியூட் எத்தனாவது கார்பன்ல ஈன் இருக்காரு ஒன்னாவது கார்பன் அவ்வளவுதான் அப்ப பியூட்டின்னு எழுதினாலே போதும் இல்ல நிஷா இல்லையா கிளியரா இதான் பேரு டக்குன்னு எழுதுங்க பாருங்க பியூட் 1 இன் பியூட் 1 இன் ஏன் சொல்லுங்க 1 இன் நான் அதை போடல இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு எத்தனாவது கார்பன் ஈன் இருக்காரு ஒன்னாவது கார்பன் எழுது பியூட் 1 இன் கிளியர் அது பேரிட நான் செய்வேன் இன்னொருக்கா தாக்கங்களை எழுதுறதுக்கு தான் இந்த பேரிட இப்ப ஃபாஸ்டா செஞ்சுட்டு போறேன் இப்படியே எழுதலாம் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் 9வது ஸ்ட்ரக்சர் இது எழுதுங்க பாப்போம் இப்ப பாருங்க அந்த கார்பன் இருக்காரு கார்பன் CH3 அடுத்தப்ப கார்பன் கீழே ஒரு CH3னா எங்களுக்கு இந்த கார்பனுக்கு டபுள் பண்ண போகுது அப்ப இது CH இது என்னது CH3 அப்ப நம்ம பண்ணுங்க எங்கிட்டு நம்ம பண்ணலாம் வளமையா தொங்கல் நம்ம பண்ணா 1 2 3 4வது மூணாவது கார்பன் லைன் வந்துருச்சுன்னா இங்கிட்டு நம்ம பண்ணா 1 2வது கார்பன் லைன் அப்ப இங்கிட்டு நம்பர் பண்ணது ஓகே 1 2 3 4 இங்கிட்டு நம்ம பண்ணாலும் 1 2 3 4 எல்லாம் ஒண்ணு தான் எனக்கு இல்லையா அப்ப நான் வளமை மாறி இங்க நம்ம பண்றேன் 1 2 3 4 எத்தனாவது கார்பன்ல மெத்தைல் குரூப் இருக்காரு இப்ப பழகி இருக்கணும் என்ன இப்ப 2 3 உதாரணம் போது பழகி இருக்கணும் ரெண்டாவது கார்பன்ல மெத்தைல் குரூப் இப்ப சொல்லுங்க அப்ப 2 டேஷ் என்னது மெத்தைல் பியூட் எத்தனாவது இன் வெரி குட் 2 இன் வெரி குட் 2 இன் சரியா இல்லையா இப்ப அடுத்த நம்மளுக்கு சம்மந்தப்படுத்துறதுன்னா கொஞ்சம் கவனிங்க அல்லது இப்படி எழுதலாம் இப்ப 2 மெத்தைல் அந்த ரெண்டு முன்னுக்கு கொண்டு வாங்க ஷிஃப்ட் பண்ணுங்க முன்னுக்கு மெத்தைலுக்கும் பியூட்டுக்கும் நடுவுல டேஷ் 2ன்னு எழுதுனா டேஷ் எழுதிட்டு என்னது பியூட்டின்னு எழுதலாம் நினைச்சா இல்லையா அப்ப இங்க எப்படி எழுதுனா இது எழுதுனா 3 டேஷ் மெத்தைல் டேஷ் 1 டேஷ் என்னது பியூட்டின் அப்படி எழுதலாம் பாத்தீங்களா ரிலேஷன் சொல்லி இப்ப பிடிச்சிக்க விஷயம் எழுது ஃபர்ஸ்ட் எழுதுங்க
அச்சிங்களோட வகைகள் படிக்கவே எவ்வளவு நேரம் போகுதுன்னு பாருங்க. பட் இந்த வீக் உங்களுக்கு சக்தியல் கிளாஸ் ஒன்று நடக்கும், எனர்ஜெட்டிக்ஸ் கிளாஸ் ஒன்று நடக்கும். நான் பேரிட்டு இங்கே டபுள் பாண்ட் போடலாம். இப்ப சொல்லுங்க போறீங்க. CH2 டபுள் பாண்ட் கார்பன், இங்க என்னது CH3, இப்படி CH2 CH3. இப்ப சொல்லுங்க எங்க இருந்து நம்ம பண்ணலாம். இங்க இருந்து 1 2 3 4. இப்ப இவர் கிளை கூட்டம் சரியா இல்லையா? கிளை கூட்டத்தை சொல்லுங்க எனக்கு. எத்தனாவது கார்பன்ல மெத்தைல் இருக்காரு? 2வது கார்பன்ல. அப்ப 2 மெத்தைல் 1 பியூட் சரியா இல்லையா? அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நாங்க முதல்ல எழுதிடுமா பாருங்க. எழுதிருக்கோமா? அப்ப 3 மெத்தைல் தான் எழுதிருக்கோம். விலங்கு தானே வித்தியாசம்னு. முத டபுள் பாண்ட் எங்க போட்டோன்னே 3 மெத்தைல் 1 பியூட்டின் எழுதிருக்கோம். இப்ப டபுள் பாண்ட் எங்கிட்ட போட்டோன்னே 2 மெத்தைல் 1 பியூட்டின். ரெண்டுமே ஸ்ட்ரக்சரல் டிஃபரண்ட். விலங்குதா இல்லையா? ஒன்னாவது எழுதினதுக்கும் இப்ப எழுதினதுக்கும் டிஃபரண்ட் என்னது? மெதைல் கூட்டத்திட எண்ணிக்கை மாறுதேனா, ஆனா பியூட் 1 தான். விலங்குதா? இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரைட், நாங்க பாப்போம் கட்டமைப்புகள் வரைக்குள்ள சம்போதியம் வரைக்குள்ள மேலும் மேலும் இதண்ட நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண இருக்கோம். ரைட், இது எழுதுங்க பாப்போம். ரைட், ஓகே. ஹெட்டிங் போடுங்க. இப்பதான் நம்ம அட்கின் தாக்கங்களை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான நிறைய பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர இருக்கு. இப்ப இன்ஆர்கானிக்ல எஸ் பிளாக்ல நாங்க எடுத்தோடனே ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு தாக்கங்களை செஞ்சுட்டு போனோமே, அந்த மாதிரி என்ன செய்யலாது. இதுன்னு ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனை செய்யும் போது பாருங்க, பேரிடு செய்யும் போதே எவ்வளவு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் தாக்கத்துல செய்யும் போது, அதுவும் அட்கின் ஸ்பெஷலான ரியாக்ஷனை செய்யும் போது எங்களுக்கு விளங்கிக்க வேண்டிய நிறைய பேசிக் விஷயங்கள் இருக்கு. ரைட், அப்ப ஹெட்டிங் போடுங்க. அட்கினின் தாக்கங்கள் அழகா ஹெட்டிங்க போட்டு எடுங்க. இது எழுதிடுங்க. எழுதாதவங்க எழுதிடுங்க, பாலிக்க போறது. அட்கின் தாக்கங்கள் சரியா? இந்த அட்கின்களோட தாக்கங்கள்ல ரைட் எடுத்தோடனே இப்ப ரியாக்ஷனை செய்ய போறதுல நாங்க முதலாவது சில வசனங்களை விளங்கி எடுக்க போறோம். உங்களுக்கு என்ன இருக்கா, நம்ம ஏகவின பிளவனு கதசம் அல்கேன்கள்ல ஏகவின பிளவன் என்ன பின்ன இப்ப சரியா என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. நம்ம அரை அம்புக்குறி மூலம் அதை காட்டியிருப்போம். இங்க நான் கொண்டு வர போறது பல்லின பிளவு பத்தி கொஞ்சம் கவனிங்க. ஏன்னு ஒரு ஆள் இருக்காரு, பின்னு ஒரு ஆள் இருக்காரு, ரெண்டு பேரும் நமக்குள்ள பங்கிட்டு உள்ள பிணைப்பு செஞ்சிருக்காங்க. ரைட், பல்லின பிளவுன்னு சொன்னா இவர் என்ன செய்யறாருன்னா இப்படி இலத்திரனை ஃபுல்லா எடுக்கிறாரு. அதான் மூல அம்புக்குறி. இப்ப இது எப்படி சாத்தியமா இருக்கும்னா, சில நேரம் மின்னெதிர்த்தன்மை ஏயை விட பிக்கு கூட. இதான் தியரி. இல்லைன்னு மின்னெதிர்மை யாரு கூட? ஏ விட பிக்கு கூட. எனவே ஒரு 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 பொண்டனு உடையக்குள்ள அல்லது ரசாயன தாக்கத்துக்கு இந்த ஏபி போகக்குள்ள இவர் என்ன செய்யறார்? பி இலத்திரனை எடுக்கிறார். அப்படி எடுத்தா என்ன உருவாகும்னு சொல்லுங்க. ஏ சக பி ஏ பிளஸ் உருவாகிறதோட பி என்னது? மைனஸ் உருவாகும். ரைட்டா? ஏ பிளஸ் உருவாக்குறது பி என்ன செய்யும்? மைனஸ் உருவாகும். ரைட், அப்ப ஏ பிளஸ்ங்கிறது கற்ற என்ன எங்களுக்கு
கட்டுறேன் நம்ம சாதாரணமா பேச கட்டுறேன். பி மைனஸ்ங்கிறது அன்னையன். ரைட், ஆர்கானிக்ல கற்றேன் அன்னையன்கிற பதங்களை பயன்படுத்த இயலாது. ரைட், இதுக்கு நான் பேசிக்கா இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். பாருங்க, இவர் ஒரு அணு. அணுட இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயம் எடுப்போம். இது அணு, இது பிளஸ். அப்ப இவர் யாரு? அணுல பிளஸ்னா யார் இவரு? அணுலுக்கு ஒரு பிளஸ் இருந்தா புரோத்தனா. புரோத்தன் எல்லாம் எங்க காணப்படுது? கருவுலுக்கு. அப்ப இவரு கரு, அணுல கரு. இது ஒரு முதலாவது விஷயம். ரைட், இப்ப என்னன்னா இந்த கருவை சுத்தி சக்தி மட்டம் இருக்கு. இந்த சக்தி மட்டத்துல காணப்படுறது இலத்திரன். இலத்திரன் ஏற்றம் என்ன? மைனஸ். இலத்திரன் ஏற்றம் என்னது? இப்ப சாதாரணமா சொல்லுங்க, பிளஸ் மைனஸ் தானே ஒன்னோட நாடு. இந்த மைனஸ் அல்லது பிளஸ் மேல எழுதிருக்கேன், பிணைப்புல பிளவடைஞ்சு வாராரு. இவர் அணுல யார நாடலாம்? இவர் யார நாடலாம்? கட்டுறேன், இலத்திரனையா பிளஸ்யா? பிளஸ் நாடு. பிளஸ் பிளஸ் வந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு செய்யும். ஜோடி சேர்றது எப்படி? பிளஸும் மைனஸும் தானே. அப்ப பிளஸ் பிளஸ் வந்தா ஒண்ணு என்ன செய்யும்? தள்ளும். அப்ப மைனஸும் பிளஸ் வந்தா ஒண்ணு கவர்ச்சி வேணுமா தள்ளிக்கு வேணுமா உங்களுக்கு? பிணைப்பதானே. இப்ப இந்த பிளஸ் இந்த கற்றேன் யார் நாடுறாரு? இலத்திரன். இந்த அன்னையன் யார நாடுறாரு? பிளஸ். சரியா இல்லையா? கிளியர்? இந்த நாடிகள் என்னன்னு சொல்றது? நாடி நாளம் இல்ல, நாடிகள்னு சொன்னா விருப்பமானவங்க. இல்லைங்கதா? ராய், இவரு யாருக்கு விருப்பம்? ஒரு விருப்பம் இலத்திரன். யாருக்கு விருப்பம்? விருப்பத்தை காட்டுறதுக்கு நாங்க வரைகிறது எது? ஹார்ட். எனர்ஜெட்டிக்ஸ்லயும் ஹார்ட் போட்டு நாங்க நிறைய கழிச்சிருக்கோம். பி யார விரும்புவாரு? அவர் அங்கிட்ட எல்லாம் விரும்ப மாட்டாரு. பி விரும்புறது இவர, அதாவது நாடுறவர். விளங்குச்சா? சரியா? யாராவும் இதயம் இருக்குதானே? சரியா? இப்ப ஏ வந்து யார நாடுறாரு? இலத்திரனை. எனவே இலத்திரனை நாடுற ஏக்கு நாங்க ஒரு பேர் சொல்றோம், என்ன தெரியுமா? இலத்திரன் நாடி. பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம் சில நேரம் நாங்க யாராச்சும் நாடுனா. அந்த மாதிரி தான் இது ஆர்கானிக்லயும். விளங்குதா? இலத்திரன் நாடி. அவருக்கு பேர் என்னது? யாராச்சும் ஒரு நாடுனா நாடுறவரோட பேரை வச்சுட்டு நம்ம அவருக்கு பட்ட பேர் வைப்போம். அப்ப இது யாரு? இப்ப இனி இனி மறக்குமா இது? கண்ணாடி இல்ல, கருநாடி. இவர் யாரு? இலத்திரன் நாடி. அவர் யாரு? கருத்தானே. இப்ப எக்ஸ்ங்கிற ஒரு நபர் இருக்காரு, வைங்கிற நபரை நாடுறாருன்னா நீங்க என்ன சொல்வீங்க? எக்ஸ்ங்கிற நபரை பட்ட பேர் எப்படி வைப்பீங்க? வாழ்க்கையோட விலங்கு தானே போனது, வைய வச்சு தானே கூப்பிடுவீங்க. அந்த மாதிரி தான் சொல்றது. இப்ப இருக்காரு எங்களுக்கு இலத்திரன், இங்க இருக்காரு கரு. அப்ப இந்த கற்றைன்னு சொல்லுவீங்க, இலத்திரன் நாடின்னு சொல்லுவீங்களா? ஆர்கானிக்ல எப்படி காய்க்கிறது? இலத்திரன் நாடி. அன்னையன்னு சொல்றத கருநாடின்னு காய்ப்பீங்களா? சொன்னது விளங்குச்சா இல்லையா? அப்ப இலத்திரன் நாடினா நாடுறவர் பிளஸ்ஸா இருக்காரு, கருநாடினா நாடுறவர் மைனஸா இருப்பாரு. ஏன்? இலத்திரன் நாடினா இலத்திரனுக்கு மைனஸ். அப்ப எனக்கிட்ட பிளஸ் இருந்தா தான் இலத்திரன் நாட முடியும். விளங்குதா? கருநாடினா நாடுறவரு மைனஸ், எனக்கிட்ட மைனஸ் இருந்தா தான் யார நாட முடியும்? அதாவது அவரை பேர் சொல்றது எதை வச்சு? பட்ட பேர் வைக்கிறது எதை வச்சு? அவர் நாடுறத வச்சு. நீ அதுல இனி வாழ்க்கையில நீ மறக்காது. நீ இதையும் போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன சுத்த டேஸ்ட் தான். சரி, இப்ப இதான் தியரி. முதலாவது என்னது? பல்லின பிளவு. என்ன பிளவு? அப்ப ஹெடிங் போடுங்க, பிணைப்பின் பல்லின பிளவு அப்படின்னு போட்டுட்டு இது அவ்வளவு எழுதுங்க. பிணைப்பின் பல்லின பிணைவு, அதாவது பங்கீட்டோடு பிணைப்பின் பல்லின பிளவு. அங்க அரை அம்புக்குறி காட்டணும், இங்க என்ன அம்புக்குறி காட்டி இருக்கீங்க? முழு அம்புக்குறி காட்டிருக்கீங்க. ரைட், எழுதுங்க பாப்போம்.
அடுத்து எழுதுங்க. எழுதுங்க. இல்ல 3 நோட் மாதிரி எழுதிக்குவோம். பிணைப்பின் பல்லின பிளவின் போது, பங்கீட்டோடு பிணைப்பின் பல்லின பிளவின் போது பங்கீட்டோடு பிணைப்பின் பல்லின பிளவின் போது மின்னெதிர்த்தன்மை கூடிய அணு பிணைப்பின் பல்லின பிளவின் போது மின்னெதிர்த்தன்மை கூடிய அணு தனிச்சோடி இலத்திரன்களை ஏற்று தனிச்சோடியில எழுதுங்க. சாரி, பிணைப்புச்சோடி இலத்திரன்களை ஏற்று தனிச்சோடியில பிணைப்புச்சோடி இலத்திரன்களை ஏற்று மறை அயனாக பிணைப்பில் இருந்து வெளியேறும். மறை அயனாக பிணைப்பில் இருந்து வெளியேறும். மறை அயனாக பிணைப்பில் இருந்து வெளியேறும். மின்னெதிர்த்தன்மை குறைந்த அணு நேரயனாக மாறும். நேரயனாக மாறும். இப்ப அடுத்து ஹெடிங் போடுங்க. இதுல ரெட் கலர்ல இலத்திரன் நாடிகள் அப்படிங்கிற ஹெடிங்க போடுங்க. இலத்திரன் நாடிகள். இலத்திரன்னா இவர் என்ன, அதாவது இலத்திரன் செறிவு குறைந்த, எழுதுங்க, இலத்திரன் செறிவு குறைந்த அல்லது இலத்திரன் பற்றாக்குறையுடைய, இலத்திரன் செறிவு குறைந்த அல்லது இலத்திரன் பற்றாக்குறையுடைய, இலத்திரன் செறிவு குறைந்த அல்லது இலத்திரன் பற்றாக்குறையுடைய அல்லது நேரேற்றமுடைய இனங்கள் ஆகும். நேரேற்றமுடைய இனங்கள் ஆகும். எழுதுங்க. அடுத்த ஸ்டாமாக்ல இதிலே இவை, அதாவது இலத்திரன் நாடிகளானவை அப்படின்னு எழுதுங்க. இலத்திரன் நாடிகளானவை இலத்திரன் நாடிகளானவை சேதன தொழிற்படு கூட்டங்களில் இலத்திரன் செறிவு கூடிய, பிங்கில் எழுதுங்க. அடுத்து பிங்க் கலர்ல பிராக்கெட்ல, இல்லாட்டி பிராக்கெட் இல்லாம எழுதிட்டு போங்க. அதாவது பைப்பிணைப்புடைய தொழிற்படு கூட்டங்களுடன் தாக்கமடையும். அது நார்மல் கலர்ல தொழிற்படு கூட்டங்களுடன் தாக்கமடையும். ரொம்ப கவனம் எல்கின்ற தாக்கம் எழுது போல. அடுத்தது கருநாடிகள் அப்படின்னு போடுங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி நோட்ஸ் போடு.
கருநாடிகள். எழுதுங்க. இவை இலத்திரன் செறிவு மிகுந்த அல்லது இலத்திரன் செறிவு கூடிய அல்லது அன்ன எண்கள் ஆகும். இலத்திரன் செறிவு கூடியவை அல்லது அன்ன எண்கள் ஆகும். கருநாடிகள். அடுத்த கருநாடிகள் சேதன தொழிற்படு கூட்டங்களில் கருநாடிகளானவை சேதன தொழிற்படு கூட்டங்களில் இலத்திரன் பற்றாக்குறையுடைய கார்பன் அணுவுடன் தாக்கம் அடையும். இலத்திரன் பற்றாக்குறையுடைய கார்பன் அணுவுடன் தாக்கம் அடையும்.